Hello students, welcome to Zipto. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா excretion பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? So what is excretion? Excretion is the process of removing the harmful metabolic waste from the body. So harmful metabolic waste எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது தான் excretion அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடியில நிறைய metabolic reactions நடக்கும். அந்த ரியாக்ஷன் அப்ப நிறைய பை ப்ராடக்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதில் நிறைய வேஸ்ட் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பாடியில் அக்குமுலேட் ஆகிட்டே வந்ததுன்னா என்ன நடக்கும்னா இட் ரிசல்ட்ஸ் இன் லாட் ஆஃப் சீரியஸ் இஷ்யூஸ், ரைட்? ஸோ அதனால் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங்கை தான் என்னன்னு சொல்கிறதுனா எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் நம்மளுக்கு வந்து கிட்னி இருக்குது, ஓகேவா? ஸோ அதோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாப்டர் வந்து முடிஞ்சுது, ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்க்ரீஷனோட இந்த சாப்டரே உங்களுக்கு முடிவடையுது, ஓகேவா? யூனிசெல்லர் ஆர்கானிசம் இஸ் மேட் ஆஃப் ஒன்லி ஒன் செல். ஸோ அதிலலாம் ஜஸ்ட் சிம்பிள் டிஃப்யூஷன் வழியாகவே என்ன நடக்கும்னா எக்ஸ்க்ரீஷன் நடந்து முடிஞ்சிடும். ஓகே, டிஃப்யூஷனாக என்னது? மூமெண்ட் of molecules from higher concentration to lower concentration. just வந்து பாடி சர்ஃபேஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு இந்த மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாமே அப்படியே வந்து மூவ் ஆயிடும் யூனிசெல்லர் ஆர்கானிசம். ஆனால் மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ தட் வி ஹேவ் கிட்னி, ஓகேவா? ஸோ இன் ஆர்த்ரோபோட்ஸ் இன்செக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மால்ஃபிஷியன் டிபியூல்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லையும் ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கன்ஸ் இருக்குது, ஓகேவா? எக்ஸ்க்ரீஷன் இன் ஹியூமன் பீங்ஸ் தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் பாருங்கள், they have given the picture in your book. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா they have given you two kidney, left kidney and right kidney, ஓகேவா? ரெண்டு கிட்னி இருக்கு. ஸோ லெஃப்ட் யூரேட்டர், ரைட் யூரேட்டர். ரெண்டு யூரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடர் கிட்ட ஓப்பன் பண்ணும். இது வந்து ஒரு பவுச் லைக் ஆர்கன், ஓகேவா? ஸோ இந்த பவுச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யூரின் வர 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 எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த யூரின் பாஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய சென்சேஷன் வரும். ஸோ பக்கத்தில் ரெண்டு பிளட் வெசல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? ரீனல் வெயினும் ரீனல் ஆர்டரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா the vessels which are supplying the kidney. ஸோ எதெல்லாம் கிட்னியை சப்ளை பண்ணதோ அதுக்கெல்லாம் இந்த வேர்ட் ரீனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிட்னியில் இருக்கக்கூடிய நிறைய பார்ட்ஸ்க்கு கூட ரீனல் அப்படின்னு நேம் வச்சிருப்போம், ஓகேவா? ஸோ இப்போ ரீனல் டிபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஸோ கிட்னியில் இருக்கக்கூடிய டியூபியூல்ஸ்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி the word renal means it is associated with kidney ன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ என்னன்னா யூரின் வந்து கிட்னியில் ஃபார்ம் ஆகும். கிட்னிலேருந்து யூரேட்டர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடருக்கு போகும். ஸோ யூரினரி பிளாடர் ஃபில் ஆகும்பொழுது தான் நம்மளுக்கு அந்த யூரின் பாஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய சென்சேஷன் வந்து வருது, ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட், ஸோ இப்போ எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் என்னென்னலாம் பார்த்தோம்னா கிட்னி பார்த்தோம். we have a pair of kidney, ரெண்டு கிட்னி இருக்குது, ரெண்டு யூரேட்டர் இருக்குது, ஒரு யூரினரி பிளாடர் இருக்குது. அப்புறம் யூரேத்ரா வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் வில் பி எக்ஸ்பெல்ட் அவுட், ஓகே? ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூரேத்ரா, ஓகே? ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூரேத்ரா, ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட், ஸோ லொகேஷன் ஆஃப் கிட்னி கேட்டாங்கன்னா அப்டமன்ல இருக்குன்னு சொல்லணும். ஸோ பேக் போனோட ரெண்டு சைட்லையும் அப்டமன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி இருக்குது. ஸோ யூரின் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுனா கிட்னியில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அங்கேருந்து யூரேட்டருக்கு போகும், யூரேட்டர்லேருந்து யூரினரி பிளாடருக்கு போகும். யூரினரி பிளாடரில் ஸ்டோர் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகும்போது தான் நம்மளுக்கு என்ன நடக்கும்னா அந்த சென்சேஷன் வந்து வரும். ஸோ டு பாஸ் தி யூரின், ஸோ அண்ட் தென் இட் வில் பி ரிலீஸ்ட் த்ரூ யூரேத்ரா, ஓகே? த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் யூரின் என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ டு ஃபில்டர் அவுட் ஆல் தி மெட்டபாலிக் வேஸ்ட் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அவர் பாடி, ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு வகையான வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி எக்ஸ்க்ரீட்டிங், ஓகே? இப்போ யூரியா, யூரிக் ஆசிட், அமோனியா அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். ஸோ விச் இஸ் தி மோஸ்ட் டாக்ஸிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா அமோனியா தான். இப்போ எர்த்வாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணும், ஓகே? இன்செக்ட்ஸ் லைக் காக்ரோச் வந்து யூரிக் ஆசிடாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ரீட் பண்ணும். நம்ம வந்து லீஸ்ட் டாக்ஸிக் ஃபார்ம் தட் இஸ் யூரியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். இதுதான் வந்து நைட்ரோஜினஸ் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே எப்படி வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம்? ஸோ we are removing the carbon dioxide by lungs, ஓகே? நைட்ரோஜினஸ் வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளட்ல வந்து இருக்கு. ஸோ அந்த பிளட்ல இருக்கக்கூடிய நைட்ரோஜினஸ் வேஸ்ட் எல்லாத்தையும் தான் நம்ம கிட்னி வந்து ரிமூவ் பண்ணி it is going to send to the urine, okay? So அதுதான் வந்து the important process which we are going to discuss. So the major purpose of forming urine is to filter out the waste product from the blood. So carbon dioxide வந்து lungs வழியா போயிடுது. nitrogenous waste எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா so it has to be filtered by the kidney only. The basic filtration unit இங்க வந்து பாத்தீங்கன்னா நெஃப்ரான் தான். எப்படி வந்து லங்ஸ்ல அலுவியோலை இருக்கு அதே மாதிரி இங்க வந்து நெஃப்ரான் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ பிரைன்ல வந்து நியூரான், இங்க வந்து நெஃப்ரான், and in lungs you have alveoli, okay? So basic filtration unit is what? It is nephron. You will be discussing the structure of nephron now, okay va? So இதான் வந்து பாத்தீங்கன்னா nephron, okay? So first வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து glomerulus னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். glomerulus னா ஒண்ணும் கிடையாது, capillaries, okay va? So இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ திஸ் இஸ் வாட் glomerulus. glomerulus ங்கிறது capillaries பா.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் வந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, ஹை ப்ரெஷரில் ஏதாவது இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டியூப்பில் வந்து ஹை ப்ரெஷரில் வந்து போயிட்டுருக்கு, இப்போ தண்ணி போயிட்டுருக்குன்னா என்ன நடக்கும்? ஸோ ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக என்ன ஆகும்? ஸோ சைட்லலாம் ஓட்ட போட்டு தண்ணி வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஓஸ் போயிட்டுருக்கு, ஸோ அதில் நீங்கள் வந்து அதில் தண்ணி போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு பக்கத்தை நீங்கள் வச்சு அடைக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ரொம்ப ஹை ப்ரெஷரில் வருதுன்னா ஸோ எல்லாமே ஓட்ட போட்டு வெளியே வந்து பிச்சுட்டு வந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கேபிலரிஸ்ங்கிறது. ஸோ த பிளட் வில் பி கோயிங் இன் வெரி ஹை ப்ரெஷர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட்ல இருக்கக்கூடிய நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். ஓகேவா, ஸோ அப்படியே வந்து என்ன ஆகும்? ஸ்குவீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்குவீஸ் ஆகி வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா யூரினா ஆக போகுது. ஓகேவா, ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட். ஸோ இந்த குளோமெருலஸ் பாருங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா குளோமெருலஸ். ஓகே, இதான் வந்து நிஃப்ரான்ல இருக்கக்கூடிய நெஃப்ரான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ரானோட பார்ட்ஸ். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குளோமெருலஸ். ஸோ குளோமெருலஸ்ங்கிறது பிளட் கேபிலரிஸ் பா. ஓகேவா, ஸோ பிளட் கேபிலரிஸ் வந்து இங்கே இருக்கு. ஓகேவா, அந்த பிளட் கேபிலரிஸ்க்கு ஸ்பெஷல் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குளோமெருலஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா, ஸோ தே வில் பி ஆஸ்கிங் யூ வாட் இஸ் திஸ் குளோமெருலஸ். குளோமெருலஸ்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கேபிலரிஸ். யூஸ்வலி கேபிலரின்னா பார்த்தீங்கன்னா வெயினுக்கும் ஆர்ட்ரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜங்ஷன் தான் கேபிலரிஸாக இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரியே வந்து இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் தி கேபிலரி ஹியர். ஸோ இதுவும் ஆர்ட்ரி தான், இதுவும் ஆர்ட்ரி தான். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜங்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேபிலரியாக இருக்குது. ஓகேவா, தட் கேபிலரி இஸ் நோன் அஸ் glomerulus. ஓகே, ஆர் யூ ஓகே வித் திஸ்? குளோமெருலஸ்ங்கிறது பிளட் வெசல்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் வந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து லீக் ஆகி வெளியே வரும். அந்த லீக் ஆகி வர சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வந்து பிடிச்சி வச்சுக்கும். அப்படியே சுற்றி இது வழியாக வந்து அப்படியே கலெக்டிங் டக்ட்டுக்கு போயிடும். ஓகேவா, அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து யூரினா வந்து வெளியே வந்துருக்கு. ஸோ இந்த கலெக்டிங் டக்ட் தான் எல்லா நெஃப்ரான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூரினை கலெக்ட் பண்ணும். அதனால தான் அதோட பேர் வந்து கலெக்டிங் டக்ட். ஓகே கைஸ், ஸோ இந்த பேசிக் ஃபில்ட்ரேஷன் யூனிட் என்னன்னு தெரிஞ்சது இல்லை? I have drawn the simple diagram for you. இதை வரைஞ்சாலே போதும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா குளோமெருலஸ். ஸோ குளோமெருலஸ் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த குளோமெருலஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கேபிலரிஸ். ஓகே, ஸோ அதில் ஹை ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், பிளட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்போ நிறையா வந்து ஸ்குவீஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துடும். இந்த ப்ரோட்டீனு ரெட் பிளட் செல்ஸ் தவிர எல்லாமே வந்துடுது. சப்போஸ் ப்ரோட்டீன் பிளட் வெசல்ஸும் வருதுன்னா ஸோ என்ன நடக்கும்? ஸோ உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ பிளட் வந்து வரும்போது யூரினோட கலர்லாம் சேஞ்ச் ஆகும். அதனால தான் வந்து யூரின் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறது. ஸோ யூரினோட கன்ஸ்டிடுவன்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் கேசஸ் தான் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் டேக்கிங் யூரின் டெஸ்ட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே, ஸோ யூரின் டெஸ்ட்டை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூரினில் வந்து அப்நார்மலாக நிறைய கன்ஸ்டிடுவன்ஸ் வரும்பொழுது ஏதோ வந்து பேத்தாலஜிக்கல் கண்டிஷன் அப்படிங்கக்கூடிய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேத்தாலஜிக்கல் கண்டிஷனாக ஏதோ டிசீஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ as I already told you, so this is what known as glomerulus. ஸோ குளோமெருலஸில் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஷேப்பில், அதான் பவுமேன் கேப்சூல். இந்த பவுமேன் கேப்சூல் தான் இந்த ஸ்குவீஸ் ஆகி வெளியே வருது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்க போகுது. ஸோ அது வழியாக இந்த டியூபுக்கு போகும். இந்த டியூபுக்கு பேர் ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூபியூல். ஏன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, பவுமேன் கேப்சூலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூபியூல்னு சொல்லணும். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் ஆகி வந்ததுனால அதுக்கு பேர் ஃபில்ட்ரேட். அந்த ஃப்ளூயிட் ஃபில்டர் ஆகி வந்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஃபில்ட்ரேட். அந்த ஃபில்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பவுமேன் கேப்சூல்ல இருந்து ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூபியூல், பிசிடின்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூபியூலுக்கு போகும். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பின் ஷேப்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லூப் ஆஃப் என்லே. ஓகேவா, அந்த லூப்புக்கு பேர் தான் லூப் ஆஃப் என்லே. ஸோ ஒன்று வந்து டிசெண்டிங் லிம்ப், இன்னொன்று அசெண்டிங் லிம்ப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் லிம்ப், இது அசெண்டிங் லிம்ப். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. உங்கள் புக்கில் பார்ட்ஸ் கூட கொடுக்கல, ஜஸ்ட் தே ஹவ் மென்ஷன் இட் அஸ் ரீனல் டிபியூல்ஸ், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ஃபார் யுவர் மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்பாங்கிறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ வாட் இஸ் தேர் இன் யூர் புக் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகே, குளோமெருலஸ்ங்கிறது பிளட் கேபிலரிஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதில் ஹை ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து நிறைய வந்து ஸ்குவீஸ் ஆகி வெளியே வந்துடும். அந்த பிளட்ல இருக்கிறது எல்லாமே ஸ்குவீஸ் ஆகிடும் மோஸ்ட்லி. ஓகே, இந்த ப்ரோட்டீன்ஸு இந்த ஆர்பிசி தவிர. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இருக்கக்கூடிய பவுமேன் கேப்சூலுக்கு வந்துடும். எப்படி வரும்னா இங்கெல்லாம் நிறைய ஸ்போர்ஸ் இருக்கும்ப்பா, அது வழியாக தான்
வந்து உள்ளே வரும். ஓகேவா? ஸோ நிறைய வாட்டர் இருக்கும், அது வழியாக தான் வந்து இந்த பவுமேன் கேப்சூலுக்கு வருது. கப் ஷேப்பில் இருக்கிறது தான் பவுமேன் கேப்சூல். இந்த பவுமேன் கேப்சூல்லேருந்து பிசிடி ப்ராக்சிமல் கன்வர்டேட்டிவ் டியூபியூல் அப்படியே யூரின் எங்கே வந்து பாருங்கள். ஸோ இது வந்து ஃபில்ட்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசியாக தான் யூரின்னு சொல்கிறது. ஏன்னா இந்த ஃபில்ட்ரேட்டில் நம்மளுக்கு நிறைய தேவை உள்ள பொருளும் இருக்குது. லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட், நிறைய வாட்டர் இருக்கும். ஸோ ஒரு 180 லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்சர்வ் ஆகும் ஒரு நாளுக்கு. ஸோ 180 லிட்டரையும் நம்ம வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா யூரினா. நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்சர்வ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ 180 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோமருலஸ் வந்து ஸ்க்வீஸ் ஆகி வெளியே வந்துடும். ஆனால் அந்த 180 லிட்டர் நம்ம பாஸ் பண்ணால் நம்மளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. பட் we will not pass everything. We will be reabsorbing maximum 90% நம்ம எல்லாத்தையும் ரீஅப்சர்வ் பண்ணிடுவோம்ப்பா. ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்குது, இந்த பிசிடிலேருந்து அந்த ஃபில்டர் ஆகி வரதுக்கு பேர் தான் ஃபில்ட்ரேட்னு சொல்லுவாங்க, இல்லைனா டியூபுலார் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதனால நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் திஸ் டாபிக் இஸ் தேர் இன் யோர் கிளாஸ் 11. ஓகே, ஸோ யூ ஷுட் நோ திஸ் எவ்ரிதிங் இன் டீடைல். ஓகே, ஸோ அந்த டைம் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பவுமேன் கேப்சூல்லேருந்து பிசிடி, பிசிடிலேருந்து லூப் ஆஃப் என்லே, லூப் ஆஃப் என்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிசிடி. டிசிடிங்கிறது டிஸ்டல் கன்வலேட்டட் டிபியூல். ஸோ டிஸ்டல்னா என்னது, தூரமாக இருக்குது. ப்ராக்சிமல்னா பக்கத்தில், டிஸ்டல்னா தூரமாக இருக்குது. இந்த பார்ட்டு தூரமாக இருக்கிறதுனால டிஸ்டல் கன்வலேட்டட் டிபியூல்னு சொல்கிறது. ஸோ அது எங்கே ஓப்பன் பண்ணும், கலெக்டிங் டக்ட்டுக்கு ஓப்பன் பண்ணும். இது மாதிரி ஒவ்வொரு நெஃப்ரானோட டிசிடியும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிங் டக்ட்டுக்கு ஓப்பன் பண்ணும். கலெக்டிங் டக்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யூரினை வந்து இட் இஸ் கோயிங் டு கலெக்ட் இட் ஃப்ரம் ஆல் தி nephron. Okay, so each capillary cluster in a kidney is associated with cup shaped coiled tube called Bowman capsule. Okay va, which collects the filtrate. Okay va, அந்த blood capillaries க்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு cup shaped structure தான் Bowman capsule. அதுதான் filtrate கலெக்ட் பண்ணும். So each kidney has large number of these filtration unit called as nephron. ஒவ்வொரு கிட்னிலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய nephrons இருக்கு. அது எல்லாமே க்ளோஸா பேக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. Some substances in the initial filtrate such as glucose, amino acids and salts and major amount of water are selectively reabsorbed. ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீஅப்சார்ப். செலக்டிவ்னா இந்த இடத்துல ஒரு சில சப்ஸ்டன்ஸ் ரீஅப்சார்ப் ஆகும், டிசிடில ஒரு சில சப்ஸ்டன்ஸ் ரீஅப்சார்ப் ஆகும், ஒரு சில இடத்துல லூப் ஆஃப் என்லேல ஒரு சில சப்ஸ்டன்ஸ் ரீஅப்சார்ப் ஆகும். அந்த மாதிரி செலக்டிவா ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். ஓகேவா? மோஸ்ட்லி எல்லாமே ரீஅப்சார்ப் ஆகும். அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ரீஷனும் நடக்கும். ஒவ்வொரு பார்ட்டும் நிறைய செக்ரீட்டும் பண்ணும். அதெல்லாம் நீங்க கிளாஸ் 11th வந்து பாத்தீங்கன்னா டீடைலா படிப்பீங்க. as of now just note the part and the diagram. amount of water reabsorb, எவ்வளோ வாட்டர் ரீஅப்சார்ப் பண்ணணும் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா பாடியில் கூடிய எக்ஸஸ் வாட்டரையும் how much dissolved waste is there, okay va, that has to be excreted from the body. so அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா amount of water reabsorption வந்து இருக்கும். okay va guys, so kidney is the form in each kidney. okay, so then அதுக்கப்புறம் யார் ஃபார்ம் பண்ணுறத, nephron. ஓகேவா? ஸோ nephron வந்து கலெக்டிங் டக்ட்டுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூரின் இஸ் ஃபார்ம் அண்ட் ஐ டோல்ட் யூ ஆல் தி ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அந்த ஃபில்டராகி வருது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிளட்லேருந்து ஸ்குவீஸ் ஆகி வந்தது தான் யூரினே. ஓகேவா கைஸ், ஆர் யூ ஓகே வித் திஸ் பார்ட்? ரைட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ யூரின் வந்து கிட்னிலேருந்து யூரேட்டருக்கு போகும், யூரேட்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாடருக்கு போகும். ஸோ யூரேட்டர் இஸ் a long tube that is connected to the bladder. okay, so this bladder is a muscular structure and it is under the control of nervous system. okay, so அது ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த urge வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் யூரித்ரா வழியா எக்ஸ்பெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் கிட்னிங்கிறது, ஸோ கிட்னி வந்து ஒர்க் ஆகாதவங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு எக்ஸாம்க்கு கேட்க பண்ணாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ பிளட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தேர் வில் பி ஹேவிங் டயலைசிங் சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வில் பி நோ நைட்ரோஜினஸ் வேஸ்ட். நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டே இருக்காது. ஓகே, ஸோ அதனால என்ன நடக்கும், நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய நைட்ரோஜினஸ் வேஸ்ட், ஏன்னா கிட்னி தான் இல்லை இல்லையா, ஸோ கிட்னியால் என்ன பண்ண முடியாது, நைட்ரோஜினஸ் வேஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியாது. கிட்னி இருந்ததுன்னா என்ன பண்ணியிருக்கும், ஸோ அது வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் பண்ணியிருக்கும். ஆனால் அவங்க பிளட்ல நைட்ரோஜினஸ் வேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால என்ன நடக்கும், அந்த டைலூஷன் சொல்யூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே இந்த பிளட்ல இருந்து எல்லாமே வந்து அங்கே போயிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வாட் வில் ஹேப்பன், ஸோ இந்த டைலிசிங் சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கம்ப்ளீட்டாக எந்த வித நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டும் இருக்காது. ஸோ அப்படியே பிளட்ல இருந்து எல்லா நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டும் இந்த டைலிசிங் சொல்யூஷனுக்கு வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் பிளட்ல தான் எல்லா வேஸ்ட்டும் ரிமூவ் பண்ணிடுவோமே. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பிளட்டை வந்து அவங்களுக்கே அனுப்பி விட்டுருவோம்.
Okay guys, this is what we are going to do in the artificial kidney, which is known as hemodialysis. Okay, so this is a principle which is using the purification of colloids, which will be studying in class 12th in surface chemistry. Okay, so just giving you a introduction regarding this. Okay guys, so they may ask you this in your practical exams or anything like that, but it will not be asked in your theory exam, so do not worry if you are not able to understand. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அவங்களோட பிளட்ல வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அப்படியே இருக்கும், ஏன்னா கிட்னி இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து இந்த சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் டயலிசிங் சொல்யூஷன் இருக்கும். இந்த டயலிசிங் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டே இருக்காது. டயலிசிங் சொல்யூஷன் அனுப்புறாங்க பார்த்தீங்களா, அப்போ என்ன நடக்கும், பிளட்லேருந்து எல்லா நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டும் அந்த டயலிசிங் சொல்யூஷனுக்கு வந்துடும். அந்த டயலிசிங் சொல்யூஷன் வந்து மறுபடியும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா they will be sending back to the patient. Okay, so I hope you understood this process of hemodialysis, which is known as artificial kidney. Okay, plantல எப்படி எக்ஸ்கிரீஷன் நடக்குது, plantல வந்து waste product வந்து பாத்தீங்கன்னா oxygen, that is what released during photosynthesis. Okay, so I hope you can recollect the equation for photosynthesis. Okay, so do write the equation down in the comment section. That is your homework question for you. Okay, so I will be definitely saying about you in the next class, whoever say the correct equation, right? So next பாருங்க, so oxygen தான் வந்து பாத்தீங்கன்னா waste product வந்து photosynthesis அப்ப வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை வந்து ஸ்டொமேட்டா வழியா வந்து பாத்தீங்கன்னா வெளியே அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், ஸோ பாடியில் பிளான்டோட பாடியில் அதிகமாக வாட்டர் இருந்ததுன்னா ஸோ பை ஸ்டொமேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ இட் வில் லூஸ் ஆல் தி வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஸோ அந்த ப்ராசஸ் தான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Transpiration is the process of losing water in the form of water vapor. Okay, அதுக்கப்புறம் நிறைய வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் கேன் ஆல்சோ லூஸ் சம் பார்ட்ஸ் சச் அஸ் லீஃப். ஓகேவா, அந்த டெட் லீஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இப்போ உழப்போகிற லீஃப்லலாம் இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உழப்போகிற லீஃப்ல எல்லாத்தையும் இந்த வேஸ்ட் எல்லாமே ஸ்டோர் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்லுலார் வேக்யூல்ஸ், ஐ ஹோப் யூ கேன் ரீகலெக்ட் வாட் இஸ் வேக்யூல்ஸ். யூ ஹவ் ஸ்டடிட் இன் யுவர் கிளாஸ் 9th இன் செல். ஓகே, ஸோ அந்த செல்லில் படிச்சிருக்கீங்க, தி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இன் பிளான்ட் செல் ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் வேக்யூல்ஸ், விச் இஸ் மோஸ்ட் ப்ராமினன்ட் இன் பிளான்ட் செல். வேக்யூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டோட வேஸ்ட் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்டோர்ட் இன் தி லீவ்ஸ் விச் லேட்டர் ஃபால் ஆஃப். அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய சாயிலில் கூட அதோட வேஸ்ட்டை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெய்சின்ஸாகவும் கம்மாவும் ஓல்டு ஸ்டைலமில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ யூ வுட் ஹேவ் சீன் திஸ் இன் மெனி ட்ரீஸ். அந்த கம்ஸ் ரேசின்ஸ் வந்து ஒழுகும்ல, ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தி ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தட் இஸ் இன் ஹியூமன் பீயிங். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நெஃப்ரான்லேருந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்கிரீஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் சி திஸ் புக் பேக் கொஸ்டின் கூட பார்க்கலாம். இன்டெக்ஸ்ட் கொஸ்டினில் டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் நெஃப்ரான். ஸோ ஸ்ட்ரக்சர் போட்டுருங்க, எல்லா பாயிண்ட்ஸையும் அப்படியே அழகாக எழுதுங்க. ஸோ வாட் ஆர் தி மெத்தட்ஸ் that is used by the plant to get rid of excrete products. ஓகேவா, அது இப்போ கடைசியாக பார்க்கல, இந்த கடைசி பேஜில் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருந்தாலே போதும். ஓகே, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அமௌண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவு இஸ் தி அமௌண்ட் ஆஃப் யூரின் ப்ரொடியூஸ்ட் ரெகுலேட்டர். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயே தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே வந்து இதிலே இருக்குது. ஸோ அதனால் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். அதுவும் வெறும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸே படிக்காதீங்க. ஓகேவா, இஃப் யூ ஆர் ஸ்டடிங் ஒன்லி தி ஹேண்ட் ரிட்டன் நோட் தட் won't be useful for you. ஓகே, பிகாஸ் யூ will not understand the pattern. நான் என்ன பேட்டர்னில் எழுதிருக்கேன், ஸோ நீங்கள் ஏன் இதை மார்க் பண்ணியிருக்கேங்கிறதே உங்களுக்கு புரியாது. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை படித்தா தான் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்குது. அண்ட் யூ கேன் ஆல்சோ கம் அண்ட் ஆஸ்க் மீ in the WhatsApp group. If you are not able to find the notes for any chapter, do ask me. We have completed all the chapter for class 10. Okay, for video lecture is also completed and the handwritten notes is also completed. Okay, so do ask us. Okay, I'll be helping you out to get the link in the in our channel. Okay, so do ask me in the comment section. So do give your feedbacks, right guys? We'll meet you in the next class. Okay, where we are going to discuss about the previous year questions and we will start solving all the important questions and frequently asked questions, right guys? So do call all your friends, definitely. Yes, bye bye. As guys, many of you are asking about me, so let me introduce myself to you. I am Arun, a medical student currently pursuing MBBS in a government medical college, Ariyallu. This is a picture of our college. And about my boards, I have completed my senior secondary schoolings from CBSE board with 96 percentile score. And I am very passionate to teach and learn science together with you. So let success be ours.